ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். குட் மார்னிங்கில் குட் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இதுக்கு குட் ஈவினிங் நைட் பார்க்குறவங்க கூட இந்த வீடியோ அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லோரும் எப்போ வேணாலும் பார்க்குறீங்க இல்லையா? அதனால் இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன்னா, நேற்று நான் டிசைட் பண்ணேன் மணிக்கிட்ட. நேற்று இல்லை, இதை வருஷம் சொல்லுவேன், ஆனால் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வீடெல்லாம் கேட்டுக்கோங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 90 கிட்ஸ் அந்த 2K கிட்ஸ்லாம் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்கும்னா, வீடு பக்கத்தில் நிறைய வீடு. ஒருத்தங்க கிறிஸ்டியனு, முஸ்லீமு, அது ஆச்சாரியமில்லை, இந்த மாதிரி எல்லாமே அப்படியே கலந்து இருப்போம். அப்படின்னும் போது தீபாவளினா அவங்களோட பலகாரம்லாம் எங்களுக்கு வரும். கிறிஸ்மஸ்னால் நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ நான் ஸ்கூல் போயிட்டு வந்தேனோ, இல்லை காலேஜ் போயிட்டு வந்தேன், இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன் அப்படின்னும் போது எங்கள் அம்மா சமைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா நான் அந்த சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ண மாட்டேன். இங்கே ரெடி ஆகலையா, நேராக கீழே ஓடுவேன். போயிட்டு ஜெய்பாரதி இருப்பான். அவங்க எப்பா என்ன டேஸ்ட். இன்றைக்கி நான் ஒரு சில வெஜிடேரியன்னா நான் சமைக்கிறேன்னா அதுக்கு காரணம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஜெயபாரதி அவங்க அம்மாவும் ஒருத்தங்க. அதாவது அந்த கிண்ணமே இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க, அளவாக செய்வாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் அதுதான் சிக்கனம். அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் பார்த்து தான் இருக்கேன். ஆனால் இப்போ இருக்க நான் அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு வீட்டில் 5 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் நான் ரசம் வைக்க சொன்னால் என்னமோ ஊருக்கே வைக்கிற மாதிரி வைப்பேன். அது இன்னும் எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, தொட்டில் பழக்கம் அப்படின்ற மாதிரி என்னை மாற்றிக்க முடியல. ஆனால் அந்த ஆண்டி அவ்வளோ அழகாக சமைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெயபாரதி அவங்க அம்மா அப்போ நான் பார்ப்பேன். எங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையாது. ஃப்ரைடே தேர்ஸ்டே ஆனால் அந்த வீக்லி ஒன்ஸ் விளக்கு இது கழுவுறது, அதுக்கப்புறம் வீட்டை அப்படி நீட்டாக வச்சுக்கிறது, இதெல்லாம் எனக்கு அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஸோ அதே மாதிரி அவங்க அப்பா ஜெயபாரதி அவங்க அப்பா டிவிஎஸ் 50ல் அவங்க பொண்ணுக்கு வண்டி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் கற்றுக்கினது நான் தான். இப்போ இந்த வீடியோ பார்த்து டென்ஷன் ஆவாங்க. அதாவது அவர் அவங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கிள் ப்ளீஸ் நான் ஒரு ரவுண்ட், அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் அப்போதுலேருந்தே. அப்படி தான், ப்ளீஸ் அங்கிள் கெஞ்சி. அவர் பேர் ஏகாம்பரம். போயிட்டு சைக்கிள் இது 2 வீலர் கற்றுக்கிட்டேன். ஸ்கூல் படிக்கும் போது தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் மாடிக்கு யார் யார் என்னென்ன சமைச்சாங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சு ஒன்றா உட்காந்து மொட்டை மாடியில் வச்சு, ஐயோப்பா அவங்க மலையாளி மாதிரி ஸ்ருதி அது மாதிரி அவங்க குட்டி பாப்பா வச்சுருப்பாங்க. அப்புறம் நான், ஜெயபாரதி, லதா, மோகனா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து மொட்டை மாடியில் உட்காந்துட்டு அந்த நிலா முன்னாடி சாப்பாடு சாப்பிட்றது, வடை பாயாசம் விளையாடுறது. வடை பாயாசம் நாங்கள் எப்போனா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வருவோம், காலேஜ்லாம் முடித்தோம் அதே வீட்டில் தான். ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலும் வடை பாயாசம் தான் இல்லை. அப்போ தான் நினச்சேன், நம்ம ஆஃபீஸில் எப்படி கால் பேசுகிறோம், வீட்டுக்கு வடை பாயாசம் விளையாடுறோம். ஸோ அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட். சாப்பாடு இல்லைன்னா ஆண்டி கையால் போய் அப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அந்த ஆண்டிக்கு மட்டும் இல்லை, கீழே ஒருத்தங்க இன்னும் நாங்கள் மேலே வீட்டில் இருப்போம், அவங்க கீழே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16-17 குத்தணும். ஸோ அந்த மாதிரி இந்த பாரத விலாசன்னுவாங்கள அப்படி தான் லைஃப் வந்திருக்கேன். அதே மாதிரி கிளாடிஸ் அவங்க அம்மா அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. அவங்க பொண்ணுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துனாரு, அவன் எங்கே சாப்பிடுவேன், நான் தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி சொர்க்கமான லைஃப் அது. இப்போது அப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் இப்போது அதை ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே எனக்கு ஓகே சொல்கிறாங்க என் மாமியார், மணிகண்டன், இவங்கெல்லாம் எனக்கு ஹரிதா சானா, இவங்களாம் எனக்கு ஒத்துழைக்கிறாங்க, எனக்கு அலோவ் பண்ணுறாங்க. இல்லைன்னா நான் அப்படியே தான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவங்க தான், என் ஃபேமிலி தான். அதான் மணி சொன்னாங்க, வீக்லி ஒன்ஸ் ஒருத்தர் போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. அப்படி மைண்ட்லேயே இருக்காங்க. இவங்க எழுந்துக்கிற ஜெயபாரதி அம்மா வராங்க, அப்படி பண்ணுற கிளாடிஸ் அம்மா வராங்க, மரகதம் அம்மா, ராதா அம்மா வராங்க. எனக்கு இப்படியே மைண்டு ஃபுல்லாக இப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்கிற ஆண்டிங்க, இங்கே யூரோப்பில் ஒரு ஆண்டி, எல்லாம் ஆளாளுக்கு தனித்தனியாக இருக்காங்க. எப்போ நம்ம இந்த ஆண்டிங்களெல்லாம் போய் பார்க்க போகிறோம்? ஸோ இன்றைக்கி ஒரு ஆண்டியை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அது யாரும் இல்லை, ஜெயபாரதி அம்மா. அந்த மாதிரி நான் ஏன் இவ்வளோ மொக்க போடுறேன்னா, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பாவையும் நம்ம பார்த்துக்கணும் தான். ஆனாலும் நம்ம ஒருத்தவங்க வளர்த்துருப்பாங்க, ஏதோ ஒரு வேலையாச்சும் அவங்க கையால் நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ அவங்கள போய் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் பாருங்களேன். நான் அவங்கள எப்படியா பார்த்துருவேன், எப்படியாவது இயர்லி ஒன்ஸ் பார்த்துருவேன். இல்லைனா இதே ஏரியா தான்றதுனால பார்த்துருவேன். ஸோ அதனால் எனக்கு
எனக்கு ஒரு 2 பேரை மீட் பண்ணேன். ஸோ ஹாப்பி. நான் இதுக்கு இவ்வளோ மூச்சு பிடிக்க பேசுகிறேன்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ண மாட்டிங்களா? நான் பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னு எல்லாம் நினைக்கலாம் ஒரு சில பேர். இப்போ நான் பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறவங்க பைத்தியமாக தான் இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இமிடியேட்டாக போய் பாருங்கள். போய் பார்த்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 1000 பேரில் ஒருத்தர் போய் பார்த்தீங்கன்னா கூட ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ஆண்டியோட வீடியோ போடுறேன் அண்ட் சாங்கோட அடுத்த வீடியோ வரும். கிளாஸ் போட்டிருக்கேன். அட் தி சேம் டைம் பார்லரில் என்ன சர்வீஸ் போதோ அதுவும் அகாடமி 2 வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே. இதுதான். ஓகே, பை சி.